நம்ம கோவை மறைமாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் பாடி புகழ்வோம், பரமனை பாடி புகழ்வோம். நேர்களே, மனசு நிறைஞ்ச சந்தோஷம் இருந்தா பாட்டு வரும். கடவுள் மீது நம்பிக்கையும் அன்பும் இருந்துச்சுன்னா புகழ்ச்சி வரும். இந்த ரெண்டுமே சேர்த்த அழகான நிகழ்ச்சி தான் நம்ம பாடி புகழ்வோம் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஜெரோம் எந்த பாரிஷ்லேருந்து பரமனை புகழ்ந்து பாட வந்திருக்காங்க. இன்னைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் இப்படி ஒருத்தங்க இருப்பாங்க, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட அன்பு அக்கறை எல்லாம் மறைமுகமாக தான் இருக்கும், வெளிப்படையாக எதுவும் காட்டிக்க மாட்டாங்க, அவங்க வேலை கரெக்டாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவருமே. இவரை பற்றி பைபிளில் ரொம்பவோ இல்லை இவரோ ஒரு பிரசங்கம் கொடுத்தாரோலாம் இருக்காது. ஆனால் பல முக்கியமான சூழல்களில் இக்கட்டான டைம்லலாம் இவர் காட்டின பங்களிப்பு வந்து ரொம்ப அபாரமானது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான், வேறு யாரை பற்றியும் இல்லைங்க, நம்ம புனித யோசையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். கோவை மறை மாவட்டம் போத்தனூர் புனித சூசையப்பர் ஆலயத்தினுடைய பாடற்குழுவினர் தான் நம்மளோட நினைச்சிருக்கிறாங்க. இந்த வார நிகழ்ச்சியை சிறப்பிக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் டு த ஷோ. அவங்கள பார்க்கவே பயங்கர மெச்சூர்டாக இருக்காங்க இல்லையா? அப்போ என்னென்ன மாதிரி பாடல் கொண்டு வந்திருப்பான்னு எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது. ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் சாங்காக என்ன பாட்டு பாட போறீங்க? உணர்கின்றேன் உணர்கின்றேன் என்ற பாடல் பாட போகிறோம். ஃபர்ஸ்ட் சாங்கே உணர்வோடு பாட போறீங்க. ஓகே, ஏன் இந்த பாட்டை செலக்ட் பண்ணீங்க? பார்த்தீங்கன்னா, இந்த திருவிருந்து பாடலில் ஒவ்வொரு தடவையும் நம்ம திருவிருந்து உட்கொள்ளும் போது இறைமகன் இயேசுவினுடைய உடலை நம்ம உட்கொள்கிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம இதயபூர்வமாக உணர்றோன்றது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். இந்த பாடல் பாடும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வரிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது இயேசுவினுடைய இறையன்பை உணர்கின்றேன், நான் பாவி என்று உணர்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் வந்து நம்மளை ஒரு ஈர்ப்பாக கொண்டு போகும். இந்த பாட்டினுடைய ஒவ்வொரு வரிகள் அந்த உணர்கின்றேன் சொல்லும் பொழுது உண்மையாகவே நம்மளுடைய உணர்வுபூர்வமாக நமது இறையன்பை வந்து நம்மளை நாடி வருகின்ற அந்த இயேசுனுடைய அன்பை உணரக்கூடிய விதமாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பாடல் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. சில அன்பு புரியும், சில அன்பு பேசும். ஆனால் கடவுளுடைய அன்பை மட்டும்தான் உணர முடியும்னு பாட்டாக பாட போகிறாங்க. வாங்க கேட்கலாம். உணர்கின்றேன் உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். உணர்கின்றேன் உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். மார்பினில் சாய்ந்து உன் உணர்வுகளை, மன்னவன் நேச துடிப்புகளை அணுவிடம் நானும் உணர்ந்திட செய்திடும் இயேசுவே. உயிராய் வா, உணர்வாய் வா, இன்னுணர்வாய் வா. இயேசுவே உயிராய் வா, உணர்வாய் வா, இன்னுணர்வாய் வா. உணர்கின்றேன் உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இணையில்லா அருளை என்றென்றும் நான் சொல்வேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இணையில்லா அருளை என்றென்றும் நான் சொல்வேன். ஆறில் வழிந்தோடும் நீரோட்டாயும் பகிர்வினால் என்னை முழுமையாய் நிரப்பிட. இயேசுவே உயிராய் வா, உணர்வாய் வா, இன்னுணர்வாய் வா. இயேசுவே உயிராய் வா, உணர்வாய் வா, இன்னுணர்வாய் வா. உணர்கின்றேன் உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன்.
ஃபென்டாஸ்டிக் சிங்கிங். ஓப்பனிங்கில் இருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஓப்பனிங்கில் ஒரு மியூசிக் கொடுத்தீங்களா, அது ஒரு குட் ஸ்டார்டிங் வைபாக இருந்தது. ஜெரோம், இந்த பாட்டில் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப ரசித்தேன். என்னென்னா, ஜென்ஸ் மட்டும் பாடினாங்க, இரவும் பகலும் பேசிடவான்னு. அடுத்து லேடிஸு, நாங்கள் மோஸ்ட்லி எங்கள் கஷ்டத்தை வெளியே காட்டியிருக்க மாட்டோம். யாருக்கும் தெரியாத வறண்டு கிடக்கிற எங்கள் மனசுக்குள்ள நீரூற்றி போல உங்கள் அன்பை நிரப்ப உயிருள்ள வான்னு லேடிஸ் மட்டும் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நீ என்ன ஃபீல் பண்ண? நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ஜூலி, அவங்க வந்து திருவிருந்து பாடல் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு ஆராதனைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு எனர்ஜி இருந்துச்சு இந்த பாட்டை நான் கேட்கும்போது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம புலம்பி தள்ளுவோம், என்னை யாரும் புரிஞ்சிக்கல, என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, கடவுள் மட்டும் புரிஞ்சுப்பாரா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் அந்த புலம்பல் இல்லை, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு எஃபர்ட்ஸ் போடுறாங்கல்ல, அந்த தாட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு அழகான பாடலை முதல் பாடலாக தேர்ந்தெடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கேட்கலாம் வாங்க. முதல் பாட்டில் கடவுளுடைய அன்பை எங்களை உணர வச்சுட்டீங்க. அடுத்து என்ன சாங் பாட போறீங்க? தினம் ஒரு வரம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாட்டு உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு? இந்த பாட்டு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல், நிறைய ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு பாட்டு. அதாவது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படிங்கிறத வந்து கிறிஸ்தவத்திலேயே உண்டான ஒரு அடிப்படை வார்த்தைகள். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த பாட்டு கேட்கிறேன், தட்டுகிறேன், தேடுகிறேன் அப்படின்னு ஒருமையில் ஒவ்வொருத்தரும் கேட்குற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். இந்த பாட்டினுடைய வார்த்தைகள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடிய பாடல்களாக இல்லாமல் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே அப்படின்ற ஒரு இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கருத்து. மற்றவங்களை தீர்ப்பிடாமல் இருக்கணுமா இயேசுவே, அதுக்கு எனக்கு வேண்டிய வரத்தை கொடுங்க, அதுவும் தினமும் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் இது. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. தியானிக்கிற மாதிரியான பாடல்னு சொன்னார், ஆனால் எனக்கு ஏதோ தியானத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு சொற்பொழிவு கொடுத்தாரு. பாடலில் என்ன மாதிரியான ஃபீலிங்கை கொடுக்க போகிறாங்கன்னு வாங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உணம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே.
வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும்னு ரொம்ப ரொம்ப அழகா பாடினவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஜெரோம் சென்ட் ஜோசப் சர்ச்லேருந்து வந்ததுனாலேயே என்னமோ தந்தையர்களே வந்து சாங்ஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் நல்லா தான் இருக்குது. சார் சொன்ன லைனே தான் எனக்கும் பிடிச்சிருக்கு. என்னன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஜட்ஜு சீட்டில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மனசு எங்களுக்கு வேண்டான்னு வரமாக கேட்டது, அதுவும் டெய்லி வேணும்னு சார் சொன்ன மாதிரி கேட்டது எனக்கு ரொம்பவுமே டச்சிங்காக இருந்தது. உனக்கு என்ன பிடிச்சது? எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, ஒரு மனுஷன் ஒரு வாரம் கேட்கலாம், 2 வாரம் கேட்கலாம், தினமும் கேட்குறோன்னு நான் பயந்துட்டேன், இன்னும் இவ்வளோ பேராசையா அப்படின்னு. ஆனால் கேட்ட விஷயம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விசுவாசம் கூட பெருசாலாம் கேட்கல, கடுகளவு கொடுங்க போதும் அப்படின்னு கேட்டது. அந்த எளிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி ஒரு அர்த்தமுள்ள பாடலை 2வது பாடலாக கொடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். 3வது பாட்டு கேட்டு ரசிக்கலாம் வாங்க. அடுத்தடுத்து அட்டகாசமாக 2 பாடல்கள் பாடி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சாங் பாட போகிறீங்க? மனக்கோவிலில் வசிக்கும் இறைவன். இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? இதோட சிறப்பு என்ன? இந்த பாட்டோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, மனக்கோவிலில் வசிக்கும் இறைவன், மானிடர்க்கு அவர் தலைவன் அப்படின்னு வரும். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம கடவுளை வந்து கோயிலில் தேடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மனமெனும் கோயிலில் தேடணும். அப்படி தேடும் போது அவருடைய அன்பையும் அவர் நமக்கு காவலாக இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம உணர முடியும் அப்படின்றது இதில் எனக்கு பிடிச்ச வேர்சஸ். மேலும் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ட்ரூ லவ் ஓட கடவுள்கிட்ட கேட்கும் போது நம்மோடு இருக்கிற கடவுள் நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று இந்த பாடல் வலியுறுத்துது. அன்பருக்கு இதயம் எல்லாமே ஆலயம்தான். அப்படி நம்ம மனக்கோவிலில் இருக்கிற நம்ம ஆண்டவருக்காக பாட போகிறாங்க. வாங்க கேட்கலாம். கோயிலில் வசிக்கும் இறைவன், மானிடத்தில் அவர் தலைவன், எளியவன் அவரே துணைவன், யாசித்தால் ஆசைவனாளன். மனக்கோயிலில் வசிக்கும் இறைவன், மானிடர்க்கு அவர் தலைவன், எளியவர்க்கு அவரே துணைவன், யாசித்தால் ஆசைவனாளன். நெருப்பினில் அமைதி மழை, துணையில்லாதோர்க்கவர் அன்பு மழை. வாழ்க்கை கொடுத்திடும் ஜீவமழை, ஆறுதல் அளிக்கும் இன்பமழை. வாழ்க்கை கொடுத்திடும் ஜீவமழை, ஆறுதல் அளிக்கும் இன்பமழை. மனதில் இயேசுவை வாழ்த்திடுவோம், அகமகிழ்ந்தவரை போற்றிடுவோம். மனதில் இயேசுவை வாழ்த்திடுவோம், அகமகிழ்ந்தவரை போற்றிடுவோம். மனக்கோயிலில் வசிக்கும்
இறைவன் மானிடர்க்கு அவர் தலைவன் எளியவர்க்கவரே துணைவன் யாசித்தால் ஆசை மணாளன். வேற லெவல் சிங்கிங், எல்லாருமே அட்டகாசமாக பாடினீங்க. மியூசிக்குமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், இந்த பாட்டோட சரணம்ல இயேசுவோட அன்பை மழைக்கு ஒப்பிட்டிருப்பாங்க. அதை கேட்குறப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அடிக்கிற வெயில திடீர்னு மழை பெஞ்சா ஒரு சந்தோஷம் வரும்ல, அதே மாதிரி தான் இயேசுப்பாவை நம்ம வாழ்க்கையில் தலைவனாக வச்சா அவர் தான் நம்மளோட வழிகாட்டின்னு ரொம்ப அழகாக பாடினாங்களே. ஆமாம் ஜூலி, நீங்கள் சொன்ன அந்த இடத்துல எனக்கு அந்த இமேஜே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அகத்தினின் நெருப்பினில் அமைதி மழையாக பெய்யுது அப்படின்றது எல்லாத்துக்கும் மனசில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அதான் சொல்கிறாங்க, அகத்தினின் நெருப்பினெல்லாம் வர ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, டிப்ரெஷன், அது இதுன்னு. அதில் இந்த பாட்டில் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அமைதி கிடைக்கணும், எல்லாரும் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் எடுத்துகிட்டு போகணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அதே எண்ணத்தோட அடுத்த பாடல் கேட்கலாம் வாங்க. 3 பாடல்களுமே ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக கடைசி பாடலும் ஸ்பெஷலாக தான் வச்சுருப்பீங்க. என்ன பாட்டு? நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. அருமையான பாட்டு. உங்களுக்கு இந்த பாட்டு ஏன் பிடிச்சிருக்கு? இந்த பாடலில் நாங்கள் ஒரு பாடகர், நாங்கள் எல்லாரும். அப்போ அந்த பாடலை பாடும்போது நெஞ்சுக்குள்ளே வாரும் என் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம நெஞ்சுக்குள்ளே வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். அந்த மாதிரி கடவுள் நமக்கு எல்லா இதுவும் தந்து பாடகராக எங்களை நல்லா பாட வைக்கிறாரு. அந்த பாடல் வரிகள் இந்த பாட்டில் இருக்குது. அழகாக சொன்னாங்க. பெரும்பாலும் வாங்கன்னு சொல்லுவோம், ஆனால் இவங்க தெளிவாக நெஞ்சுக்குள்ளே வாங்க, கண்ணுக்குள்ளே வாங்கன்னு அவர் எங்கே வரணும்னு கிளியராக சொல்லிட்டாங்க. அதனால் அவருக்கு அந்த குழப்பமே இல்லை. அதுவும் இல்லாமல் இது பாடலுக்கான பாடல் வேறு சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக அதிக எஃபர்ட்ஸோடு தான் பாடுவாங்க. வாங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. தீராத ஆவல் உன்னை தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே. வாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. இவைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய். அகத்தினில் அமைதியை தந்திடும் எதுங்கன் தந்தையாகினார். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக்கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக்கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே.
மழை துளி மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே. ஞானத்தின் நீரை மொழி விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே. மேகமாய் திரண்டு நீ அருளை பொழியும் மன்னனாகினாய், தேகமாய் வந்து நீ தேவிட்ட உணவின் சுவையாகினாய். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக்கொள்ளும் மண்ணிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக்கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் பாடும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாம் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இயேசுவேன்னு ஒரு அழகான பாடலை எடுத்து உங்கள் மனசுலேருந்து பாடிருக்கீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு லைன் இருக்குது ஜூலி, உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக்கொள்ளும் முன்னிலே. அதாவது இது என்ன சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, கொஞ்சம் அவரை தேட ஆரம்பிச்சிட்டா போதும், அப்புறம் மனசு பூரா அங்கேயே இந்த குழந்தைங்க சர்க்கரைக்கு அடிமையாகிற மாதிரி அடிமையாயிருவோம் அப்படின்னு சொன்ன அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அழகான ஒரு பாடலை நிறைவு பாடலாக கொடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து அழகழகா 4 பாடல்கள் மூலியமா இறைவனுடைய அன்பை உணர செய்த கோவை மறைமாவட்டம் போத்தனூர் புனித சூசியப்பர் ஆலயம் பாடகர் குழுவினர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு நேயர்களே உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி மற்றும் கோவை மறைமாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி வந்த 4 பாட்டுமே ரொம்ப பக்குவமாக அமைதியாக கேட்டு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய எமோஷன்ஸில் நிறைய பாடல்கள் இருக்குது. சீக்கிரமே உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுது நான் ஜெரோம். நான் ஜூலி. நன்றி, வணக்கம். கண்களது விசுவாசம் தீமை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். கண்களது விசுவாசம் தீமை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். வார்த்தை விதையாகி நிறைவாழ்வு பயிராகி குறையில்லா நிறைவாழ்வு விரைவாக தினம் பெறவே கேட்கிறேன், தேடுகிறேன், கத்துகிறேன். தெய்வமே